இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூப்பரான பேட்டர்ன் நெக் ப்ளவுஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். வளைவு நெக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். சிம்பிளாக இருந்தாலும் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் உங்களால் ஈஸியாக புரிஞ்சுக்கிற முடியும். ஏன்னா இந்த டிசைன் நம்ம நுணுக்கமாக தைக்க வேண்டியது இருக்கும். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இதுக்கு அகலம் 3 இன்ச்சு எடுத்துக்கலாம். நம்ம நார்மலாக ஒரு ப்ளவுஸுக்கு 2.5 இன்ச்சு அகலம் எடுப்போம். இது இந்த டிசைனுக்கு 3 இன்ச்சு எடுத்திங்களா அப்படின்னா கரெக்டாக இருக்கும். கழுத்தோட அகலம் 3 இன்ச்சு எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. பாக்ஸ் போட்டு வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு டப்பா எடுத்துக்கிட்டு வளைவாக ஒரு டப்பா எடுத்துக்கிட்டு இப்படி நம்ம வளைவாக நம்ம கோடு போட்டுக்கலாம். இந்த கோடு நான் எங்கே போடுறேன் அப்படின்றத கிளியராக நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு குட்டி டப்பா எடுத்துக்கிறணும். எடுத்துகிட்டு நம்ம ஒவ்வொரு வளைவுக்குமே இந்த மாதிரி வளைவு சேஃப் போட்டுக்கலாம். நம்ம நார்மலாக வளைவு வச்சோம் அப்படின்னா வளைவு கரெக்டாக வராது. இந்த மாதிரி ஒரு மூடி வச்சு நம்ம போட்டோம் அப்படின்னா அந்த சேஃப் நம்மளுக்கு கரெக்டாக வரும். இந்த மாதிரி வளைவு போட்டு வச்சுட்டு அப்புறம் கையில் ஒரு அளவுக்கு நம்ம அந்த வளைவு கரெக்டாக வரைஞ்சிட்டு அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் கழுத்தோட அகலம் மட்டும் நீங்கள் மெயினாக பாயிண்ட் கரெக்டாக குறிச்சிக்கோங்க. கழுத்தோட உயரம் உங்கள் ப்ளவுஸுக்கு தக்கன எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு உயரம் ஏற்ற இறக்கவும் கம்மி பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் 3 இன்ச்சு எல்லாத்துக்குமே எல்லா சைஸ் உள்ள அளவுக்குமே ஒரு 3 இன்ச்சு எடுங்க, கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள், சூப்பராக நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம 3 இன்ச்சு கழுத்து நம்ம கட் பண்ணாலும் அதோட அகலம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா அந்த வளைவு சேஃப் நம்மளுக்கு கம்மியாக தான் கிடைக்கும். அதனால தான் நம்ம எக்ஸ்ட்ராவே ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுக்கிறோம். இப்போ கேன்வாஸில் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணிட்டோம். இந்த இடம் உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். 3 இன்ச்சு கழுத்தோட அகலத்தை வச்சுட்டு உயரம் உங்கள் ப்ளவுஸுக்கு தக்கன உயரத்தை எடுத்துகிட்டு இந்த வளைவு போட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஒரு 2 இன்ச்சு நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வர மாதிரி இந்த கேன்வாஸை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வளைவு டிசைன் நம்மளால் தைக்க முடியுமா அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் சும்மா இருக்க ஒரு கிளாத்தில் வேஸ்ட் கிளாத்தில் கூட இந்த நெக் டிசைனை மட்டும் நீங்கள் வரைஞ்சி தச்சு பார்த்துட்டு அடுத்து கூட தைக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த டிசைன் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ப்ளவுஸோட உயரம் அகலம் எல்லாமே உங்கள் ப்ளவுஸுக்கு தக்கன எடுத்துகிட்டு அதை நம்ம எப்படி கட் பண்ணுறோம் அப்படின்றத பார்த்துக்கோங்க. இப்போ உயரம் அகலம் எல்லாமே எடுத்து நான் குறித்து வச்சுருக்கேன். இப்போ கழுத்து பகுதியை மட்டும் நம்ம கட் பண்ணாமல் மொத்தம் ஷோல்டரோட உயரம் எவ்வளோ எடுத்திருக்கேன் அப்படின்னா 6 இன்ச்சு எடுத்திருக்கேன். மொத்தம் 6 இன்ச்சு எடுத்துகிட்டு நம்ம அப்படியே ஷோல்டரை கட் பண்ண போகிறோம். ஆனால் ப்ளவுஸ் நெக்கு நம்ம கட் பண்ணாமல் அந்த ஹாம்கோல் ரவுண்டை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி வெளி பீஸையும் இதே சேஃப்க்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறணும். இப்போ இந்த ப்ளவுஸோட இன்ச்சையும் நம்ம கனெக்ட் பண்ணி நான் சொல்லிடலாம். இந்த ப்ளவுஸோட நான் இன்ச்சு கூட எவ்வளோ இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். 36 இன்ச்சு அளவுக்கு நம்ம 3 இன்ச்சு கழுத்தோட அகலம் வச்சுருக்கோம். மேக்ஸிமம் ஒரு 32ல் இருந்துவே உங்களுக்கு இந்த 3 இன்ச்சு வைக்கலாம். 40 வரைக்கும் உங்களுக்கு இந்த 3 இன்ச்சு சைஸ் கரெக்டாக இருக்கும். 3 இன்ச்சு அகலம் கரெக்டாக இருக்கும். இதே மெத்தடில் ஒரு 3 இன்ச்சு வச்சு நான் கட் பண்ண மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம லைனிங் பீஸில் நம்ம கட் பண்ணி வச்சுட்டோம். அதே சேம் மெத்தடை நம்ம வெளி பீஸ்லேயும் கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி போட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். இந்த டிசைன் நான் தச்சு முடித்தோடனே பார்த்தீங்கன்னா எனக்கு இதிலே அந்த தச்சு நான் போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு ஒரு 3 டிசைனு இதே டிசைனே நம்மளுடைய கஸ்டமர் தைக்க கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் இந்த டிசைன் அடுத்தடுத்து நான் 3 நெக்கு நான் தைச்சது ஒரே மாடலில் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ஒவ்வொரு டிசைன் நம்ம பழக அந்த ஒரு டிசைன் வச்சு நிறைய பேர் டிசைன் தைப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம லைனிங் பீஸில் நம்ம வெட்டி வச்சிட்டோம். வெளி பீஸில் வெட்டி வச்சிட்டோம். இந்த இடத்துல நடுவில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். எந்த இடத்துல நம்ம நெக் வச்சு நம்ம அயன் பண்ண போகிறோமோ அதை நம்ம கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு கேன்வாஸில் நம்ம வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா, இதை நம்ம அப்படியே நம்ம அயன் பண்ணிக்கலாம். அயன் பண்ணோடனே அந்த நெக் சேஃப் நம்மளுக்கு கரெக்டாக நின்றுக்கிறோம். இப்போ இதை நம்ம அயன் பண்ணிக்கலாம். கரெக்டாக எந்த இடத்துல வைக்கணுமோ மார்க் பண்ணி கரெக்டாக வச்சுருங்க. முன்ன பின்ன வச்சிங்க அப்படின்னா
நம்மளுக்கு வந்து நம்ம கரெக்டாக வெட்டி வச்சுருக்கோம். அப்புறம் சரி வராமல் போயிடும். இந்த மாதிரி கரெக்டாக நடுவில் மட்டும் ஃபஸ்ட்டு அயர்ன் பண்ணிக்கோங்க. நடுவில் ஃபஸ்ட்டு அயர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா அங்கிட்டு அயர்ன் பண்ணுறது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் மேலேருந்து கீழே அயர்ன் பண்ணி வந்தீங்கன்னா அந்த சென்ட்ரு வந்து நம்மளுக்கு கரெக்டாக வராது. ஒவ்வொரு ஸ்டெப்பையுமே நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்றத கரெக்டாக நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா பிகினர்ஸாக இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இந்த டிசைன் வந்து தச்சு முடிச்சிருவீங்க. இந்த வளைவாக இருக்குது நம்மளால் தைக்க முடியுமா அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக உங்களாலையும் ட்ரை பண்ண முடியும். ட்ரை பண்ணி ஒரு சாதாரண துணியில் கிளாத்தில் வந்து நீங்கள் தச்சு பாருங்கள். பார்த்துட்டு அப்புறம் உங்களுடைய ப்ளவுஸில் நீங்கள் ஈஸியாக நீங்கள் தைக்கலாம். நம்ம கேன்வாஸ் கொடுக்குறதுனால ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். கேன்வாஸ் கொடுக்காம நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். கேன்வாஸ்னால் சில பேர்த்துக்கு வந்து ஒரு சில பேர்த்துக்கு தெரியும் கேன்வாஸ்னால், ஒரு சில பேர்த்துக்கு கேன்வாஸ்னால் என்னன்னு தெரியாமே இருக்காங்க. கேன்வாஸ்ன்றது நீங்கள் கடையில் கேட்டிங்கனாவே தெரியும். அந்த ப்ளவுஸுக்கு ஒரு பேப்பர் மாதிரி கொடுப்பாங்க. அதை தான் நம்ம கேன்வாஸ் வச்சு நம்ம திருப்புறோம். நிறைய பேர்த்துக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சவங்களுக்கு தேவையில்லை. தெரியாத ஒரு சிலருக்கு தான் நான் சொல்கிறேன் நான். ஏன்னா அது தெரியாமையே நிறைய பேர் வந்து இருக்காங்க. எனக்கே ஆரம்பத்தில் வந்து கேன்வாஸ்னால் என்னன்னு தெரியாமல் தான் இருந்துச்சு. அப்புறம் தான் நம்மளாம் கற்றுக்கிட்டோம். அதான் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நான் தெரிஞ்சு கற்றுக்குறாங்க. அது மாதிரி தெரியாதவங்க இந்த கேன்வாஸை நீங்கள் கடையில் கேளுங்க. தெரிஞ்சவங்க அதை வாங்கி இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அந்த வளைவு ஷேப்லாம் கரெக்டாக வந்து இந்த சிசரை வச்சு நம்ம கட் பண்ணிக்கிறணும். நம்ம முதலே வந்து நம்ம வெளி துணியில் நம்ம அந்த வளைவை நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த சேஃபுக்கு நம்ம கேன்வாஸ் அந்த வெளி துணி இதெல்லாம் கொண்டு வரது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்காகத்தான் நம்ம வந்து கேன்வாஸில் ஃபஸ்ட்டு நம்ம வெட்டிட்டு இந்த மாதிரி அயர்ன் பண்ணிவிட்டு நம்ம தைக்கும்போது அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம அப்படியே வந்து லைனிங் பீஸை நம்ம தச்சு திருப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக அந்த நெக்கு நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போ கரெக்டாக நம்ம வச்சுட்டு இதை எங்கெங்கே நம்மளுக்கு பின் போடணுமோ, நீங்கள் புதுசாக தைக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, நீங்கள் ஏற்கனவே வந்து நல்லா தைக்கிறீங்க ஆனால் இந்த டிசைன் தைக்க தெரியாது அப்படின்றது இருந்தாலும் சரி, கண்டிப்பாக வந்து இந்த நெக்குக்கு வந்து யாராக இருந்தாலும் பின் போட்டால் தான் தைக்க முடியும். இல்லைன்னா அந்த சேஃப் வந்து உங்களுக்கு நழுவிட்டு தான் போகும். நார்மலாக தைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, நல்லா தைக்கிறவங்க இருந்தாலும் சரி, இந்த பின் போட்டுகிட்டே நீங்கள் தைங்க. எங்கெங்கே சேஃப்டி பின்னு போட முடியுமோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எல்லா சைடுமே நீங்கள் சேஃப்டி பின்னு போட்டுக்கோங்க. போட்டுட்டு தைக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு பக்காவாக வரும். இந்த வீடியோ வந்து நம்ம வேகமாக எடுக்க முடியாது. அதனால தான் உங்களுக்கு வந்து ஸ்லோவாக எப்படி நான் வீடியோ எடுத்தேனோ அந்த மாதிரியே நானும் அப்லோட் பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். எந்தெந்த ஸ்டெப்பு எப்படி தைக்கணும் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வளைவு சேஃப் கேன்வாஸ் மேலேயே அடிங்க. அந்த கேன்வாஸ் எண்டில் அப்படியே அந்த வளைவு சேஃபை நம்ம ஒவ்வொரு வளைவுக்கும் அந்த ஊசியை நிப்பாட்டி நம்ம அந்த வளைவை நம்ம திருப்பணும். அந்த வளைவு வரும்போது இப்போ லைட்டாக அந்த நண்டுக்கால் லைட்டாக தூக்கணும். அப்படியே இந்த இடத்துல வரும்போது லைட்டாக ஒரு நண்டுக்காலை தூக்கணும். இந்த இடத்துல வந்து டோட்டலாக நண்டுக்காலை தூக்கிட்டு ஊசியை கீழே நிப்பாட்டிட்டு அப்படியே அந்த வளைவை கொண்டு வரணும். அந்த கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அந்த வளைவு சேஃபை கரெக்டாக கொண்டு வரணும். நீங்கள் மெதுவாக அடிக்கணும். இப்போ இது வரைக்கும் நிப்பாட்டிட்டு லைட்டாக அந்த நண்டுக்காலை தூக்கணும். அப்படியே அந்த வளைவுக்கு கொண்டு வந்துட்டு ஊசியை நிப்பாட்டணும். ஊசியை உள்ளே நிப்பாட்டிட்டு நண்டுக்காலை தூக்கணும். இதே மாதிரி ஒவ்வொரு வளைவையும் கரெக்டாக நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தச்சு திருப்புறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இது ஃபுல்லாக தச்சுட்டு நம்ம திருப்பிக்கலாம்.
இப்போ அந்த வளைவு ஷேப்பில் நம்ம தச்சுட்டு நம்ம அப்படியே ஒரு லைனிங்கோட அந்த வெளி பீஸையும் மொத்தமாக கட் பண்ணிவிட்டு அது மேலே இன்னொரு தையல் போட்டு நம்ம இப்போ தச்சு நம்ம திருப்ப போகிறோம். நான் இன்னொரு தையல் போட்டால் தான் நம்ம தச்சு திருப்பும்போது அந்த இடம் வந்து பிரியாமல் இருக்கும். இப்போ அங்கங்கே அந்த வளைவு ஷேப்லலாம் கரெக்டாக வந்து கட் பண்ணிக்கோங்க. எங்கெங்கே வளைவு இருக்கோ நம்ம கட் பண்ணால் தான் நம்ம தச்சு திருப்பும்போது அந்த ஷேப் வந்து நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும். ஒவ்வொரு வளைவுக்கும் இந்த மாதிரி கையை விட்டுட்டு ஒவ்வொன்றையும் கரெக்டாக எடுத்து விடுங்க. ஒவ்வொரு ஷேப்பையுமே கரெக்டாக எடுத்து விட்டால் தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக நிற்கும். உங்களுக்கு கையை வச்சு எடுக்க வரல அப்படின்னா ஏதாவது ஒரு இந்த பேனா மாதிரி ஒரு குச்சி மாதிரி ஏதாவது எடுத்துக்கிட்டு இந்த வளைவு ஷேப்பை கரெக்டாக அந்த வளைவுக்கு எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ எடுத்து விட்ட உடனே உங்களுக்கு அந்த வளைவு கரெக்டாக வரும். இப்போ வந்து நம்ம அது மேலே ஒரு அமுக்கடி போட்டு அடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஷேப் வந்து நம்மளுக்கு கரெக்டாக கிடச்சிரும். இதுலேயே நல்லா இறக்க வச்சு இன்னும் தச்சாங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும் இந்த டிசைனு. நம்மளுடைய கஸ்டமர் வந்து இந்த இறக்கம் போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து நம்ம இறக்கம் வந்து கம்மியாக தான் வச்சுருக்கோம். இந்த நெக்கு வைக்கும்போது கொஞ்சம் இறக்கம் நிறையா வச்சோம் அப்படின்னா அந்த ஷேப் வந்து நம்மளுக்கு நல்லா இருக்கும். ஒவ்வொரு ஷேப்லேயும் நம்ம மெதுவாக தைக்கணும். அதுதான் இந்த டிசைனோட ஃபினிஷிங்கே அழகு கொடுக்கும். ஏன்னா நம்ம மெதுவாக தைச்சோம் அப்படின்னா அந்த வளைவு ஷேஃப் நம்ம கரெக்டாக கொண்டு வர முடியாது. ரொம்ப நீங்கள் பொறுமையாக தைச்சிங்க அப்படின்னா அந்த ஷேப் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வரும். ஒவ்வொரு ஷேப்புமே கரெக்டாக நம்ம தச்சு எடுத்துட்டோம். அடுத்து வந்து இதில் ஒரு பூ டிசைன் மாதிரி நம்ம கொடுத்து நம்ம தைக்க போகிறோம். இதில் வந்து துணியெல்லாம் இல்லை எனக்கு. இருந்தாலும் அந்த டிசைனுக்கு ஒரு டிசைன் கொடுக்கணும் அப்படின்றக்காக ஒட்டு போட்டு நான் ஒரு டிசைன் வந்து ரெடி பண்ணிட்டேன். இதில் வந்து ஒரு 2.5 இன்ச்சு உயரம் 2.5 இன்ச்சு அகலம் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி முக்கோணமாக மடிச்சிட்டு ஊசியை வந்து கீழே மேலே அந்த மாதிரி குத்திட்டு அப்படியே மொத்தமாக நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு பூ மாதிரி நம்மளுக்கு ரெடி பண்ண போகிறோம். உங்களுக்கு துணி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு 6 பீஸ் கூட வச்சிங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். எனக்கு துணி வந்து பத்தலை. இருக்க துணியை உங்களுக்கு நான் வீடியோவில் காமிச்சிருப்பேன். ஒட்டு போட்டு தான் நான் அந்த டிசைனை வந்து நான் ரெடி பண்ணேன். கஸ்டமருக்கு வந்து கேட்ட டிசைனை நம்ம தச்சு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் ஒவ்வொரு துணியும் ஒட்டு போட்டு இந்த டிசைனை நான் தச்சு கொடுத்துருக்கேன். இதில் வந்து ஒரு 6 பீஸ் வச்சோம் அப்படின்னா இன்னும் நம்மளுக்கு வந்து ரெடி ஆகும். நம்மளுக்கு 6 பீஸ் ரொம்ப ஒட்டு போட்டு நம்மளால் தைக்க முடியலை. இருந்த அளவுக்கு நம்ம இருக்க வச்சு அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக நான் ஒரு 5 பீஸ் வச்சுட்டு அதை பூ மாதிரி ரெடி பண்ணி நான் தச்சுட்டேன். இந்த மாதிரி ஒரே நூலில் கோர்த்துட்டு நம்ம முடிச்சு போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பூ ஷேப் கிடைக்கும். அப்படியே நம்ம மிஷினில் வச்சு தச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஷேப் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும்.
இப்போ பாருங்கள், ஒரு சூப்பரான டிசைன் ப்ளவுஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த இடத்துல புரியலை அப்படின்றத பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். புரிஞ்சிருந்து அப்படின்னா புரிஞ்சது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பிடிச்சிருந்துச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.